சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் இருசக்கர வாகனத்தின் மீது அதிமுக நிர்வாகியின் கார் மோதி விபத்துக்குள்ளான பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. பனமரத்துப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளராக இருப்பவர் ஜெகநாதன். இவர் ஆத்தூரில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட விழாவிற்காக ஸ்கார்பியோ காரில் சென்றிருக்கிறார். மின்னாம்பள்ளி பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற தங்கவேல் என்பவர் மீது அவரது கார் மோதியிருக்கிறது. இந்த விபத்தில் தங்கவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து காரியப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக எம்எல்ஏ காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் மீதான தேர்தல் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019 ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது கமுதி காவடிப்பட்டி வெள்ளைச்சாமி மணிமண்டபத்தின் சுவற்றில் எந்தவித அனுமதியும் பெறாமல் காதர் பாட்ஷா பெயரில் கட்சி ரீதியாக விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது. அதனை அகற்ற கூறியும் அகற்றாததால் பொது சொத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக காதர் பாட்ஷா மீது பணியில் இருந்த கமுதி காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தவறான பிரிவுகளில் பொய் வழக்குகள் போடப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள சாக்லேட் ஆலையில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கிங்காங் சாக்லேட் தான் இது. மிஷன் வீதியில் உள்ள சுக்கா சாக்லேட் ஷோரூமில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் கிங்காங் சாக்லேட் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. 800 கிலோ எடையிலான சாக்லேட்டில் 7.2 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கிங்காங் உருவத்தை உணவுக்கலை நிபுணர்கள் உருவாக்கியுள்ளனர். கிங்காங் சாக்லேட்டை காண்பதற்காகவே கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அதனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர்.